தமிழ்நாட்டில் எத்தனையோ சித்தர்கள் வாழ்ந்து மறைந்துள்ளார்கள். அதில் புகழ்பெற்ற சித்தர்கள் 18 பேர். அவர்களில் ஒருவர்தான் இடைக்காடர். இடைக்காடர் நிகழ்த்திய சாதனைகளில் 2ஐ பிரதானமாக சொல்வதுண்டு. ஒன்று காயகல்ப உத்தி. இதை அனுசரிப்பதன் மூலம் என்றும் இளமையுடன் வாழலாம். இன்னொன்று கோவில்களில் உள்ள நவகிரகங்களை ஒன்றுடன் ஒன்று பார்க்காமல் வரிசைப்படுத்தியவர் இடைக்காடர்தான். அதற்கு முன்பு இப்படி நவகிரகங்கள் இருக்கவில்லை. ஒன்றை ஒன்று பார்த்தவாறுதான் இருந்துள்ளது. அதனால் பல வகையான பஞ்சங்கள் நாட்டில் ஏற்பட்டது. இடைக்காடர் எப்படி அவற்றை வேறு வகையாக ஒன்றுடன் ஒன்று பார்க்காதபடி வரிசைப்படுத்தினார் என்பதன் பின்னணியில ஒரு சுவாரஸ்யமான கதை சொல்லப்படுகிறது. இடைக்காடர் வாழ்க்கையுடன் கலந்திருக்கும் அந்த கதை என்ன? இடைக்காடர் 600 ஆண்டுகள் வாழ்ந்ததாகவும் சொல்கிறார்கள். அதன் பின்னணியில் நடந்த சுவாரஸ்யம் என்னென்ன போன்ற பல தகவல்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கண்ணன் தோன்றிய யாதவ குலத்தில்தான் இடைக்காடரும் தோன்றினார். இடைக்காடர் தொண்டை மண்டலத்தில் இடையந்திட்டு என்ற ஊரில் இடையர் குலத்தில் நந்தகோனார் மற்றும் யசோதா தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார். இடைக்காடர் என்ற பெயர் அவர் இடையர் குலத்தை சார்ந்தவர் என்பதனால அமைந்த பெயர்தான். அவருடைய பாடல்கள் கோனே என்ற வார்த்தைகளுடன் முடியும். கோன் என்பது இடையர்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இடைக்காடர் மிகுந்த பணிவானவர். அவர் தனது குலத்தொழிலான ஆடு மேய்க்கும் தொழிலை செய்தாலும் அவரது சிந்தனைகள் அனைத்துமே ஆத்மாவை நோக்கி விண்வெளியில் ஒன்றர கலந்தவை. அதாவது உலகியலை கடந்து பிரபஞ்சத்துடன் இணைந்து இறைவனை நோக்கிய பயணத்தில் ஈடுபட்டது. ஆடுகளை புல்வெளியில் மேய்ப்பதற்காக காலையில் அழைத்து செல்வார். பிறகு இரவு அவற்றை கொட்டிலில் கொண்டு வந்து அடைப்பார். இதுதான் அவரது தினப்பணி. நாள்தோறும் தவறாமல் இந்த பணி நடந்து கொண்டிருந்தது. இப்படியான ஒரு காலத்தில் ஒரு நாள் காலை அவர் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது தியான நிலையில் அமர்ந்து கொண்டிருந்தார். அப்போது அவரை நோக்கி தவத்தில் சிறந்த ஒரு முனிவர் வந்தார். பார்த்தாலே அவர் மாபெரும் சித்தர் என்று தெரிந்தது. அவரது முகத்தை சுற்றி ஒரு புனித ஒளி படர்ந்திருந்தது. அவரை பார்த்த இடைக்காடர் அளவற்ற வியப்படைந்தார். இவர் நம்மை தேடி வந்தாரே என மகிழ்ந்து உடனே எழுந்து நின்று அவருக்கு மரியாதையும் செலுத்தினார். இடைக்காடர் அவரை வணங்கி அங்கிருந்த தர்ப்ப புல்லையெல்லாம் சேகரித்து அதை ஆசனமாக செய்து அவரை அமர செய்து ஆட்டின் பாலை கறந்து கொடுத்து உபசரித்தார். இப்படி உபசரித்த இடைக்காடரது நல் இயல்புகளாலும் விருந்தோம்பல் பண்பை பார்த்ததும் பெரிதும் மகிழ்ந்த அந்த முனிவர் தம் உபதேசங்களை செய்வதற்கு ஏற்ற சீடர் இவர்தான் என முடிவு செய்தார். இதனால் சில நாட்கள் அங்கேயே தங்கி பல முக்கியமான சித்துக்களையும் ஞானம், மருத்துவம் மற்றும் வானசாஸ்திரம், யோகத்தில் பல உயர்ந்த நெறிகளை அவருக்கு கற்றுத்தந்தார். இறுதியில் அந்த முனிவர் சற்று நேரம் இடைக்காடரின் விழிகளையே உற்று பார்த்தார். அது நயன தீட்சை என்பதை இடைக்காடர் அப்போது அறியவில்லை. அப்படி உற்று பார்த்ததன் மூலம் தான் பெற்ற அத்தனை ஞானத்தையும் இடைக்காடருக்கு வழங்கினார் அந்த முனிவர். சில காலத்திற்கு பிறகு அந்த முனிவர் இடைக்காடரை விட்டு விடைபெறும் நேரம் வந்தபொழுது இடைக்காடர் கண் கலங்கினார். அப்பொழுது இடைக்காடருக்கு, கலங்காதே, உனக்கு அருளிய ஞானத்தை வைத்து உலகம் உய்ய வாழ்விக்க அருள்வாயாக என்று கூறி மறைந்தார் அந்த முனிவர். இப்படி அந்த முனிவரின் அருளால் ஞானம் பெற்ற இடைக்காடர் தனது தவத்தாலும் ஞானத்தாலும் முக்காலத்தை உணர்ந்தார். தனது குருவின் சொல்படி மக்களுக்கு சேவை செய்ய உறுதி பூண்டார்.
இடைக்காடர் மனம் அந்த முனிவர் சொன்ன செய்திகளாலும் அவர் கற்பித்த அரிய யோக நெறிகளாலும் தழும்பிக் கொண்டிருந்தது. அவற்றையே சிந்தித்துக் கொண்டிருந்த அவர் நாள்தோறும் அவற்றை பயிற்சியும் செய்து வந்தார். பயிற்சி அதிகமாக அதிகமாக இடைக்காடரின் அகக்கண் திறந்தது. அதன் பலன் ஞான நூல்களை எழுதினார். வருஷாதி என்னும் நூலை இயற்றினார் இடைக்காடர். இது பஞ்சாங்கம் என அழைக்கப்படுது. ஆடு மேய்த்து கொண்டே ஆன்மீகத்திலும் ஈடுபட்டது அவர் மனம். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என முக்காலத்தையும் உணரும் சக்தி கொண்டவராக மாறினார் இடைக்காடர். ஒரு நாள் அவரது ஞான சிருஷ்டி மூலம் விரைவில் வரவிருக்கக்கூடிய கடுமையான பஞ்ச காலத்தை அவருக்கு உணர்த்தியது. என்ன செய்வதென்று அவருக்கு தெரியவில்லை. நவகிரகங்கள் ஒன்றை ஒன்று பார்த்து கொள்வதால் அத்தகைய கொடூரமான பஞ்சம் உலகை தாக்கப் போகிறது என்பதை அவரது நுண்ணறிவு அவருக்கு உணர்த்தியது. ஆடுகளை மேய்க்கும் போதெல்லாம் ஆணிரைகளை மேய்த்த கண்ணனையே அவர் மனதில் தியானித்து வந்தார். கடும் பஞ்சகாலத்தில் இருந்து தப்பிக்கவும், பிறகு உலகம் பஞ்சம் நீங்கி வளம் பெறவும் நீதான் வழிகாட்ட வேண்டும் என்றும் ஓயாமல் பிரார்த்தித்தார். எதிர்காலத்தில் ஏற்பட போகும் கொடுமையான பருவ மாற்றத்தையும் அதனால் ஏற்பட போகும் பஞ்சம், பசி மற்றும் பட்டினியை உணர்ந்து தனது சீடர்களுக்கும் மக்களுக்கும் எச்சரித்தார். ஆனால் அவர்களோ அதனை பொருட்படுத்தவில்லை. இருந்தாலும் இவர் தனக்காக பட்டினியில் இருந்து தனது ஆடுகளை காக்க எந்த பருவ மாற்றத்திலும் பாதிப்படையாமல் வளரக்கூடிய எருக்கஞ்செடியை உணவாக கொடுக்க ஆரம்பித்தார். இதனை பார்த்த மக்கள் இவருக்கு சித்தம் கலங்கிவிட்டது என்று எள்ளி நகையாடினார்கள். எருக்கஞ்செடிகள் தண்ணீரே இல்லாத பிரதேசத்திலும் வளரக்கூடியவை. பொதுவாக பால்வடியும் எருக்க இலையை ஆடுகள் சாப்பிடாது. அவர் வற்புறுத்தி எருக்க இலையை கொடுத்து பழகியதால் அவரது மந்தையில் உள்ள ஆடுகள் மட்டும் எருக்கம் இலை சாப்பிடும் பழக்கத்திற்கு தங்களை மாற்றிக்கொண்டு விட்டது. அதோடு முன் யோசனையாக இன்னொரு செயலையும் செய்தார் இடைக்காடர். அதாவது சாமை, வரகு ஆகிய இரு தானியங்களையும் நீர்ப்பிடிப்பு உள்ள களிமண்ணில் நன்கு கலந்தார். அவற்றை தன் குடிலின் சுவர்களில் சுண்ணாம்பு பூசுவது போல் பூசிவிட்டார். பார்க்க களிமண் பூசியது போலத்தான் தோற்றம் அளிக்கும். இந்த சுவர்களின் உள்ளே சாமையும் வரகும் கலந்திருக்கின்றது. இதன் மூலம் எருக்கஞ்செடியை உண்ணும் ஆடுகளுக்கு உடலில் தினமும் ஏற்படக்கூடிய அரிப்பை போக்க மண் சுவர்களில் உடம்பை தேய்க்கும். அதன் மூலம் பஞ்சகால கட்டத்தில் அதனை உணவாக வைத்துக் கொள்ளலாம் என எண்ணினார். காலச்சக்கரம் மிக வேகமாக உருண்டது. அந்த கடும் பஞ்சகாலமும் வந்தது. உண்ண உணவின்றி மக்கள் கூட்டம் கூட்டமாக மடிந்து போனார்கள். ஆணிரைகள் பலவும் சாப்பிட புல்லோ பசுந்தழையோ இல்லாமல் இறந்து போனது. ஆனால் இடைக்காடரும் அவரது ஆடுகளும் எப்பொழுதும் போல் எந்தவித பாதிப்பும் இன்றி நன்றாக உயிர் வாழ்ந்து வந்தார்கள். இடைக்காடரின் ஆடுகள் வறட்சியிலும் வளரும் எருக்க இலைகளை சாப்பிட்டு கொழுத்து வந்தன. எருக்கு இலை சாப்பிட்டு கொழுத்த ஆடுகளின் உடலில் அரிப்புண்டானதால் அவை தங்கள் உடலை குடிலின் சுவரில் உராய்ந்தது. அப்போது மண் உதிர்ந்து அதன் உள்ளிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரகும் சாமையும் உதிர்ந்தது. அதனை கஞ்சி காய்ச்சி ஆட்டுப்பாலோடு கலந்து உணவாக உண்டார் இடைக்காடர். இவரது ஆடுகள் வாழ்ந்ததைப் போலவே இவரும் எந்தவித துன்பமும் இன்றி உயிர் வாழ்ந்தார். பஞ்சம் பல்லாண்டுகள் தொடர்ந்ததால் மக்கள் பலரும் மாண்டு போனார்கள். ஆனால் இடைக்காடரின் மந்தையில் உள்ள ஆடுகளும் இடைக்காடரும் மட்டும் அமைதியாக பஞ்சத்தை சகித்து கொண்டு வாழ்ந்து வந்தார்கள். பஞ்சத்தால் உலகம் முழுவதையும் அழிக்க வேண்டும் என்று நினைத்த நவகிரகங்களுக்கு இடைக்காடரின் வாழ்வு ஒரு புரியாத புதிராக இருந்தது. எப்படி இந்த பஞ்சகாலத்தை சமாளிக்கிறார் இடைக்காடர்? எப்படி இவரது ஆடுகள் மட்டும் கொழுத்து உயிரோடு தென்படுகிறது என்பதை அறிந்து கொள்ள 9 கிரகங்களும் ஒன்றாக ஒரு நாள் இடைக்காடரின் குடிலுக்கு வருகை தந்தார்கள். உலகையே ஆட்சி செய்கின்ற நவகிரக நாயகர்கள் தனது குடிசைக்கு வந்ததை பார்த்த இடைக்காடர் பெரும் மகிழ்ச்சியுடன் திகைத்து நின்று அவர்களை வரவேற்றார். அவர்களுக்கு ஆட்டுப்பாலுடன் வரகு சாமை கஞ்சி கொடுத்து உபசரித்தார். அவரின் உபசரிப்புக்கு மகிழ்ந்த நவகிரக நாயகர்கள் அவருக்காக உண்டார்கள். பிறகு எருக்கஞ்செடிகளை தின்ற ஆடுகளின் பாலின் காரணமாக அதனை உண்ட அவர்கள் மயக்கமுற்று படுத்துறங்கினார்கள்.
இதனை கண்ட இடைக்காடருக்கு சற்று ஒரு யோசனை தோன்றியது. நவகிரகங்களின் வேறுபட்ட நிலைகளால் தானே பஞ்சம் ஏற்பட்டுள்ளது. இதனால் அவர் உறங்கிக் கொண்டிருந்த நவகிரக நாயகர்களை பஞ்சம் நீக்குகின்ற ஒரு நிலையில் இடம் மாற்றி படுக்க வைத்தார். அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்க்க முடியாதவாறு அவர்களின் வரிசை முறையை மாற்றி அமைத்தார். பிறகு தன் தவ ஆற்றலாலும் யோக சக்தியாலும் அந்த வகையிலேயே அவர்கள் விழித்த பிறகும் இருக்குமாறு அவர்களை மந்திரங்களால் கட்டினார். இதன் மூலம் அடுத்த கணமே பூமியில் பெருத்த ஒரு மாற்றம் ஏற்பட்டது. மேகங்கள் சூழ்ந்தது, பெரும் மழை பெய்தது, பூமி குளிர்ந்தது, வறட்சி நீங்கி நீர்நிலைகள் மற்றும் குளங்கள் எல்லாம் நிரம்பின. அனைத்து ஜீவராசிகளும் மனிதர்களும் மலர்ச்சியுடன் உயிர் பெற்றார்கள். பஞ்சம் நீங்கியது. பூமியில் ஏற்பட்ட திடீர் குளிர்ச்சியையும் மாற்றத்தையும் உணர்ந்த நவகிரக நாயகர்கள் உறக்கத்திலிருந்து கண் விழித்து எழுந்தார்கள். அப்போது தாங்கள் மந்திரங்களால் கட்டப்பட்டிருப்பதையும் ஒருவரை ஒருவர் பார்க்க முடியாதவாறு தங்களின் வரிசை அமைப்பு மாற்றியிருப்பதையும் பார்த்தார்கள். இந்த அரிய சாதனையை செய்தவர் இடைக்காடரே என்பதையும் அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். தன் நலனுக்காக அல்ல, உலக நலனுக்காக அவர் இந்த செயலை செய்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்ட நவகிரக நாயகர்கள் அந்த செயலுக்கு மரியாதை தந்து நவகிரகங்களும் அவருக்கு கட்டுப்பட்டார்கள். சகல உயிர்கள் மேல் அவர் கொண்ட அன்பையும் நினைத்து நெகிழ்ந்தார்கள். அதே நேரத்தில் இடைக்காடரோ கடும் தவத்தில் ஆழ்ந்திருப்பதை பார்த்த அவர்கள் அவரை தொந்தரவு செய்ய மனமில்லாமல் வாழ்த்தி இவரால் பூலோக மக்களுக்கு நன்மைகள் நிகழட்டும் என்று ஆசி வழங்கிவிட்டு மறைந்து விட்டனர். இதனையடுத்து இடைக்காடரின் பெருமையை உணர்ந்த அந்த பகுதி மக்கள் ஓடோடி வந்து அவரை பணிந்தார்கள். அவரை கண்கண்ட தெய்வம் என்றே போற்றினார்கள். அப்போது இடைக்காடர், குழந்தைகளே, என் பெருமை ஏதும் இல்லை. ஓம் நமச்சிவாய மந்திரத்தை ஓயாமல் ஜபியுங்கள். பரமசிவனையும் கண்ணனையும் நாள்தோறும் வழிபடுங்கள். உலகம் சுபிட்சமாக இருக்கும். இனி பஞ்சம் வராது. நீங்கள் எல்லாரும் ஆனந்தமாக வாழ்வீர்கள் என்று அறிவுறுத்தினார். இடைக்காடரை தியானிப்பதன் மூலம் அறிவு தூண்டிவிடப்படும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நவகிரகங்களையே மாற்றி அமைத்த இடைக்காடர் 14 சித்தர்களில் முற்றிலும் வித்தியாசமானவர் தான். ஒரு முறை மதுரை வந்த இடைக்காடர் அன்றைய மன்னன் குலசேகர பாண்டியனை சந்தித்தார். இவரது ஏழ்மையான தோற்றத்தை பார்த்த மன்னன் இவரை கண்டுகொள்ளவே இல்லை. நாடாளும் மன்னன் ஏழைகளை அவமதிக்கிறான். ஏ சுந்தரேசா, நீ இவ்வளவு பெரிய கோவிலில் இருந்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாயா என்று இறைவனை கடிந்து கொண்டார் இடைக்காடர். அது கேட்டு மீனாட்சி அம்மன் கோவிலில் இருந்த சுந்தரேஸ்வரர் அவருடன் கிளம்பி விட்டாராம். அவர்கள் கோவிலில் இருந்து சற்று தள்ளியுள்ள சிம்மக்கல் என்ற இடத்தில் தங்கினார்களாம். தற்போது அந்த இடத்தில் ஆதிசொக்கநாதர் கோவில் உள்ளது. அங்கு இடைக்காடருக்கும் சன்னதி இருக்கிறது. பிறகு மன்னன் மன்னிப்பு கேட்டு சுந்தரேஸ்வரரை மீண்டும் கோவிலுக்கு அழைத்து வந்தாராம். பிறகு இடைக்காடர் திருவண்ணாமலைக்கு வந்தார். அங்கு அவர் கிரிவலம் வந்தபோது அண்ணாமலையில் வசித்த மான்களும் சிங்கங்களும் அங்கிருந்த தடாகங்களின் ஒன்றாக தண்ணீர் குடித்ததாம். இப்படி மக்களின் பஞ்சம் போக்க தன்னையே இந்த இடைக்காடர் 600 ஆண்டுகள் வாழ்ந்து திருவண்ணாமலையில் முக்தி அடைந்தார். இடைக்காட்டு சித்தர் பற்றிய தியான செய்யுள் ஒன்று உள்ளது. அந்த பாடலை பார்க்கலாம். ஆயனராய் அவதரித்து ஆண்டியாய் உருத்தரித்து அபலைகளுக்கருளிய கோனார் பெருமானே, ஓடுகின்ற நவகிரகங்களை கோடு போட்டு படுக்க வைத்த பரந்தாமனின் அவதாரமே, மண் சிறக்க விண் சிறக்க கடைக்கண் திறந்து காப்பீர் இடைக்காடர் சுவாமியே என்பதுதான் அந்த பாடல். அதாவது ஆயனராய் அவதரித்து ஆண்டியாய் உருத்தரித்து என்பதன் பொருள் ஆயனாக, அதாவது மாடு மேய்ப்பவனாக அவதரித்து பிறகு துறவியாக உருவெடுத்து ஏழை எளிய மக்களுக்கு அருள் புரிந்த இடைக்காடர் சித்தர் அல்லது கோனார் பெருமானே, அதாவது இது கிருஷ்ணரையும் குறிக்கிறது. ஓடுகின்ற நவகிரகங்களை கோடு போட்டு வரிசையாக படுக்க வைத்து மண்ணுக்கும் விண்ணுக்கும் நன்மை செய்யுமாறு காப்பவர் என்ற பொருளில் பரந்தாமனின், அதாவது விஷ்ணுவின் அவதாரமாக சித்தரிக்கப்படும் சித்தர் இந்த இடைக்காடர் சித்தர். இவரே பூமி செழிக்கவும் வானம் செழிக்கவும் கருணை பார்வை வீசி காப்பவர் என்று இடைக்காட்டு சித்தரை புகழ்ந்து பாடப்படுகிறது இந்த பாடலில்.
தமிழ் நிலத்தில் காலத்தை வென்ற மனிதர்கள் சிலர் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் அரசர்கள் அல்ல, போராளிகள் அல்ல, ஆனால் ஞானத்தின் பலத்தால் உலகையே மாற்றியவர்கள். அந்த மாபெரும் மகான்கள்தான் சித்தர்கள்.